சண்டே காலையில் குட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க, அங்கே சாப்பிட்டாச்சு. மறுபடியும் ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அங்கே போயும் சாப்பிட்ணும். லஞ்ச் சிம்பிளாக முடிக்கணும்னு முட்டை கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின வாழை இலையும் அப்படியே இருந்துச்சு. வாழை இலையில் சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, வேட்டு குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வேக வச்ச முட்டையில் சேர்த்துட்டு வாழை இலையில் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு இந்த முட்டை பாசில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, மசாலா பொருட்கள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி தூள், வெறும் மிளகாய் தூள் சேர்த்ததும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துட்டு இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முட்டை பாசல் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.